இல்ல லிங்கசாமி சாருக்கு தெரியும். அவர் என்ன இந்த விழாக்கு இன்வைட் பண்ணோன்னு அபிராமி பேசுற மாதிரி இல்லையே, வேற யாரோ வச்சு டூப் வச்சு பேசுறீங்களான்னு கேட்டார். அந்த அளவுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஒரு பாட்டு போட்டு விடுங்க. லிப்ஸிங்க் வேணா பண்ணிடுறேன். இல்ல முடிஞ்சா பாடுங்க, ஒண்ணுல உங்களுக்கு சிரமம் இல்லாம நீங்க பாடலாம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள், மொழி மேல அவ்வளவு பாண்டித்யம் உள்ளவர்கள். அவங்க முன்னாடி நான் வந்து மழலை மாறாத குழந்தை தான். ஸோ ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா மன்னிச்சிடுங்க. பட் எனக்கு மொழி மேல அவ்வளோ ஆர்வம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மொழிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கேரளால பிறந்து வளர்ந்திருந்தாலுமே தமிழ் அழகா பேசணும், எந்த பாஷையில நடிச்சாலுமே அந்த பாஷையை நல்லா ஒழுங்கா பேசணுங்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுப்பேன். ஆனாலுமே லிங்கசாமி சார் வந்து இந்த புக்கை பெற்றுக்கொள்ளறதுக்கு என்ன கூப்பிட்டோம். நான் நினைச்சேன் ஏன் என்ன எதுக்கு கூப்பிட்டாருன்னு நினைச்சேன். சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த மாதிரி ஹைக்கூகள் தான் இந்த புக்கில் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு ஹைக்கூ சொன்னாரு, ஆசை ஆசையால் வாங்கினேன் புத்தர் சிலையை, அவ்வளவுதான் சொன்னாரு. திடீர்னு நான் சிரிச்சுட்டேன். அவர் உடனே சொன்னார், நீ சிரிச்ச இல்லையா, நீ புரிஞ்சுக்கிட்ட, புரிஞ்சுக்கிற அறிவு எனக்கு இருக்கு, அதனாலதான் இந்த புக்கை வாங்கிக்க நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த புக்கை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐயா, எனக்கு இன்னைக்கு ஒரு புக் மட்டும் இல்ல, அழகான ஒரு தகவல் கூட கொடுத்திருக்கீங்க. நான் இப்போ பாடின ஒரு பாரதியார் கவிதையினால என்னோட கரியர்லயும் உள்ள பெஸ்ட் சொல்லக்கூடிய படம் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட குரு சாரதா டீச்சரை நான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேன். சார் சொன்ன மாதிரி சாரதா கல்யாண சுந்தரம் தான் என்னோட இசை குரு. எனக்கு என்ன நிஜமான என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால நான் ஒரு 3 வரை எழுதிட்டு வந்திருக்கேன். சார் சொன்னீங்க எல்லாரும் இன்னும் எழுதணும் படிக்கணுங்கிறது. எனக்கு நான் சின்ன வயசுல நான் எழுதுவேன், ஏதோ ஒன்று எழுதிட்டு இருப்பேன். போயம்னு நான் நினைச்சுப்பேன், அது போயமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இது குறும் படம் மாதிரி குறும் கவிதைகளான இந்த புக்கோட வெளியீட்டு விழாங்கிறதுனால நான் 3 வரி தான் எழுதியிருக்கேன். அதோட நான் முடிச்சுக்கிறேன். உன் பெண்ணில இருந்து பிறந்த படைப்பை பெற்றுக்கொள்ள வந்தேன் இந்த பெண். என் நண்பனின் நினைப்பு என் பெண் நிலையை கிறுக்க வைப்பது. சிலந்து வலைகளின் நூலுக்குள் சிக்கி கிடந்த என் கற்பனையை பிரித்தெழுப்பிய உன்னுடைய இந்த நூலுக்கு நன்றி. தேங்க்யூ.